ஹாய் மக்களே! நாங்க தான் உங்க ஜோ அண்ட் ஜீவா. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பார்ட் 1ஓட கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். பார்ட் 1 வீடியோ இன்னும் யாரும் பார்க்கலன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் பின் பண்றோம். செக் பண்ணி பாருங்க. கொல்லிமலையில டூரிஸ்ட்டுக்கு விசிட் பண்ணுற ஸ்பாட் முக்கியமான ஸ்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி தான். இங்கே பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு வந்து 30 ருப்பீஸும் என்ட்ரன்ஸ் சார்ஜு, சின்னவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 ருப்பீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் பொருள் ஏதாச்சும் கொண்டு போனீங்கன்னா, அதை செக் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் பொருளுக்கு வந்து 10 ருப்பீ சார்ஜ் பண்ணுறாங்க. அதே பொருளை நீங்கள் வந்து ரிட்டர்ன் வந்து காமிச்சிங்கன்னா, அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க. ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சியோட டோட்டல் ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1196 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 1 கிலோமீட்டர். அந்த ஒரு 20 இயர்ஸ்க்கு பேக் எங்கள் அப்பாவோட அந்த ஸ்டேஜில் வந்து இதில் வந்து 700 ஸ்டெப்ஸ் தான் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து டூரிஸ்ட்லாம் நிறைய விசிட் பண்ணுறதுனால கொஞ்சம் ரெனோவேஷன் பண்ணி நிறைய ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் கொண்டு வந்து அதுக்கு வந்து போலீஸ் அந்த மாதிரி வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் 3 o'clock வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. 3 o'clock மேலே டிக்கெட்ஸ் கொடுக்கறத வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் கீழே இருந்து அந்த மேலே வரவங்களுக்கு வந்து அந்த டைமிங் இருக்கும். கீழே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஏற்கனவே வந்து ஃபேமிலியோடு நானும் அப்பா அம்மா அப்புறம் ஜீவா எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியோடு நாங்கள் வந்து ஒரு டைம் வந்தோம். அப்போ வரும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கடை இருக்கும், நடுவுலன்னு இல்லை, ஸ்டார்டிங்லேயே ஒரு கடை இருக்கும். அதில் வந்து மோர், கூழு, எனர்ஜிக்காக கூழு, அப்புறம் லெமன் ஜூஸ் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. நம்ம வாங்கிக்கணும். அது வரைக்கும் தான் வந்தோம். அதுக்கு மேலே எங்களால் இறங்கவே ஃபஸ்ட்டு முடியல. அதனால் ரிட்டன் போயிட்டோம். இந்த டைம் வந்து நாங்கள் 2 பேர் தான் அப்படின்றதுனால எப்படியோ ஒன்று இறங்கிடலாம், இறங்கி அந்த வியூ பார்க்கணும் அப்படின்றதுக்காக இறங்கும் போதும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அந்த மாதிரி தான் இறங்கணும். இது வந்து வீக் டேஸ் அப்படின்றதுனால அவ்வளோக்கு யாருமே இல்லை. ஃபேமிலி மெம்பர்ஸும் அவ்வளோக்கு யாருமே இல்லை. ஒரு 2-3 ஃபேமிலி தான் இருந்தாங்க. நாங்கள் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி உட்காந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கணும். இறங்கும் போதே நம்ம ஸ்டெப்ஸு ஒரு அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறோம் அப்படின்னாவே நம்மளோட காலெலாம் வந்து செம்மையாக ஷேக் ஆகும். அந்த கம்பி பிடிக்காமல் நம்மளால் நடக்கவே முடியாது. அது பயமா இல்லை பதட்டமா என்னன்னு தெரில. எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அங்கே கீழே மேலேருந்து கீழே இறங்குறீங்க எல்லாருமே அது வந்து ஃபீல் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் கஷ்டப்பட்டு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து இறங்கியாச்சு. அப்போ வந்து எதுவுமே வழி தெரியல. கொஞ்சம் தூரத்துலேயே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் அங்கங்கே உட்கார்ற மாதிரி பிளேசஸ் இருக்கும். ஒரு 2-3 இடத்துல பிளேசஸ் இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்சம் தூரத்துலேயே அந்த ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சியோட சவுண்டு, அந்த வாட்டர் ஃபால் ஆகிறது கொஞ்சம் வியூ ஆகும். அதுவும் நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு நாங்கள் வந்து கீழே வந்து அந்த ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சிக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இது வந்து ரெய்னி சீசன் தான். ஆனாலும் அந்த வாட்டர் ஃபால்ஸில் வந்து தண்ணி கம்மியாக தான் வந்துட்டு இருந்துச்சு. இவ்வளோ தான் அலோவ் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே வந்து தண்ணி அதிகமாச்சு அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அங்கே வந்து எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கே வந்து வெறும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் தான் எடுத்தோம். ஏன்னா அங்கே வந்து யாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோக்கு இல்லை. நீங்கள் வீக்கெண்டு வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வருவாங்க. அங்கே இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இப்போ நாங்கள் வீக் டேஸில் போனதுனால அங்கே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் யாரும் அவ்வளோக்கு இல்லை. அதனால் நாங்களும் போய் அதை க்ராஸ் பண்ணி போய் குளிக்கணும் அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே பண்ணல. போனோம் 2 பேருமே ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த சாரல் கூட கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. அப்புறம் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தாச்சு. ஏறின ஒரு 10 ஸ்டெப்ஸ்லேயே அந்த காலோட வலி வந்து நல்லாவே ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஏறவே முடியல. ஜோவும் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டெப் வச்சு பார்த்தாங்க. ஆனால் கஷ்டமாகவே தான் இருந்தது. அவங்க ஸ்டார்டிங் வரும்போதே கேட்டாங்க, எவ்வளோ தூரம் இருக்கும், ஏறும்போது கஷ்டமாக இருக்குமா? ஏன்னா அவங்களுக்கு இதான் ஃபஸ்ட் டைமு. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் இறங்கும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் தெரியும். பட் ஏறுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் உட்காந்து அந்த மாதிரி கொஞ்சம் ஏறிடலாம். பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு இடத்துல அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டெப்ஸ் மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஏறவே முடியாது. அவ்வளோ ஒரு டஃப்பாக இருக்கும். ஒரு 2 ஸ்டெப்ஸ் வச்சிட்டாவே போதும், நம்மளுக்கு கால் அவ்வளோ வலி எடுத்துக்கும். இங்கே வந்து ரொம்ப வீக்காக இருக்குவீங்க, இல்லை ஹார்ட் பேஷண்ட்ஸு, இல்லை உடம்பு சரியில்லாமல் இருக்குவீங்க, இல்லைன்னா கொஞ்சம் நடக்க முடியாதா, அந்த மாதிரிலாம் இங்கே வரவே வேண்டாம்.
ஏஜ் ஆனவங்க கூட இங்கே வர வேண்டாம். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்பயே எங்கள் வீட்டில் யாருமே இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அவங்க மேலேயே நின்றுக்கிட்டாங்க. இதுதான் வந்து ஜீவாவோட என்னோட ரியாலிட்டியே அங்கே நடந்தது. சுத்தமாக முடியல. ஜீவா ஒன்றும் தண்ணிலாம் ஊற்றிக்கல. அது அவங்களோட வேர்வை தான் அது. அவ்வளோ வந்து சொல்லு கொல்லிமலை வாங்க, குசியாக போங்க, ஆகாய நீர்வீழ்ச்சிக்கு வாங்க. ஒரு 10 படிக்கட்டு தான், இறங்கி ஏறினீங்கன்னா அவங்க மறுபடியும் கீழே இருந்து மேலே ஏறுவாங்கள்ல, அப்போ அவங்களுக்கும் அதுதான் ரியாலிட்டி. ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஆனால் கீழே இருந்து மேலே ஏறுறது. ஏன்னா 1196 ஸ்டெப்ஸ் இருக்கிறது. அதுவும் இல்லாமல் அந்த செங்குத்தாக ஒரு இடத்துல இருக்கும், அதை க்ராஸ் பண்ணிட்டாவே போதும். யார் போனாலுமே வந்து சேஃப்டியாக போங்க. வாட்டர் பாட்டில் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துக்கிட்டு போங்க. யாருமே வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் எடுக்காமல் போகாதீங்க. போனால் ஆனால் விசிட் பண்ணுறதுக்கு ஒரு செம்ம பிளேஸ் தான் இது. நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் தான் என்ன அப்படின்னா ஹகுனா மட்டாட்டா. அந்த ஒரு ஹகுனா மட்டாட்டா அதுதான் இந்த ஒரு ஷாப்போட நேமே. இங்கே வந்து நம்மளுக்கு ஹாட் காஃபி, சாக்லேட்ஸு, மில்க் ஷேக்ஸு, ஐஸ்கிரீம்ஸு, அப்புறம் வந்து வெஜ் நக்கெட்ஸு, சிக்கன் நக்கெட்ஸ், இந்த மாதிரி கிறிஸ்பி ஃப்ரைஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் வர வழியில் வந்து இங்கே வந்து ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டுட்டு வரோம். சரியா வீட்டுக்கு போயிட்டு அவ்வளோ தூரம் வாங்கிட்டு போயிட்டு மனசு நீ நம்மக்கிட்ட குளம்பழம் பரவா பழக்கம் இல்லை, ஏமாத்துற வேலை இல்லை. நான் இன்னைக்காட ஓடுறாள் இல்லை, தினம் நான் ஒரு 2 டைம் கொல்லிமலைக்கு வந்து முள்ளு குச்சியிலே போய் அதெல்லாம் நிறைய ஏமாறு அந்த சைடு இந்த மாதிரி பழத்தை வாங்கு, காய கோணம் 2 நாள்ல அருன்னுவான். அந்த மாதிரி வாங்க, அந்த மாதிரி சொல்லிதான் அதுதான் ஏமாந்து போறது. எவ்வளோ காசு போயிடுச்சு அந்த டைம். நீ தூக்கி பழம் நான் பயப்பட வேண்டிய வேலை. சரி ஆட்டு பழம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன், நல்லா இருந்தால் ஓகே இருக்கிறேன். கொல்லி ஹில்ஸ்க்கெலாம் வந்தீங்க அப்படின்னா பார்த்து பழம்லாம் வாங்குங்க. ஏன்னா அப்படின்னா ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க, திருப்பி யாருமே வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் அந்த பலாப்பழம் வாங்கிட்டு போய் வீட்டில் டேஸ்ட் பார்த்தோம். சுத்தமாக நல்லாவே இல்லை. இது வந்து சோளக்காடு மார்க்கெட்டு. இங்கே வந்து எல்லாமே இஞ்சி, ஸ்பைசஸ் அந்த மாதிரி எல்லா பொருளுமே இருக்கும். நம்மளுக்கு என்ன தேவையோ வாங்கிக்கலாம். பட் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும். இங்கே வந்து நாங்கள் வந்து ஸ்பைசஸ் வாங்கிக்கிட்டோம், கொஞ்சம் பனானா அந்த மாதிரி நாங்கள் வந்து வீட்டுக்கு தேவையானது கொஞ்சம் வாங்கிட்டு போனோம். மறக்காமல் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்.